தவிர்த்துருங்க. ஹெவி ஃபுட் எடுக்காதீங்க. ரெண்டாவது, மார்க்கெட்டில் கிடைக்கிற கார்பனேட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்காதீங்க. நான் அதிகமாக குடிப்பேன். இப்போ விற்கிதுல கருப்பு கலரில், சிவப்பு கலரில், மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சின்ன சின்ன பாட்டிலு, இதெல்லாம் குடிக்காதீங்க. இதெல்லாம் நம்மளை காலி பண்ணிட்டு விட்டுரும். நம்ம கிட்னி ரொம்ப சிரமப்படும். இதெல்லாம் குடிக்கவே கூடாது. நான் 2வது இடத்துல இதை வைக்கிறேன். சரிங்களா? இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்காதீங்க. ரொம்ப 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 டேஞ்சர். நான் என்னென்ன பேர்லாம் சொன்னேன்னா அது எங்களுக்கு பிரச்சனையாகும். என்ன இருந்தால் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. இன்னைக்கு முதல்ல அதெல்லாம் எடுக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, கடையில் இளநீ போய் குடிங்க, நொங்கு சாப்பிடுங்க. இதெல்லாம் நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். மற்றபடி அந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸை எப்பயுமே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு லெமன் ஜூஸ் போட்டு குடிங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடிங்க, வீட்லேயே போட்டு குடிங்க. இல்லைன்னா கடைக்கு போனீங்கன்னா கரும்புச்சாறு குடிங்க. மற்றபடி இந்த கார்பனேட் ட்ரிங்க்ஸை இன்னையோட இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இது அதிகமாக குடிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சு இதை முழுசாக கேள்றான்னு சொல்லுங்கள். எவனுமே கேட்க மாட்டான், ஓப்பன் பண்ணி பார்க்கவும் மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அது டைம் கிடையாது. ரீல்ஸ் வேணால் பார்ப்பாங்க, வாழ்க்கைக்கு சம்மந்தமான எதுவுமே பார்ப்போம். ஏன்னா நானே அப்படி தானே இருந்தேன். நம்ம இதெல்லாம் கேட்போம். ஒன்ஸ் மாட்டிக்கிட்டா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். நான் அதுக்காக தான் 1/2 மணி நேரம் என்ன சிகிச்சையை பற்றி மட்டுமே பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன்றதே சொல்கிறேன். அடுத்த விஷயம், யூரின் வந்தால் அடக்காதீங்க. நான்லாம் ஆஃபீஸில் யூரின் வந்தால் போக மாட்டேன். வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு. அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. ஒன்ஸ் யூரின் வந்துருச்சுன்னா அடக்கவே கூடாது. வேகமாக போயிட்டு யூரின் போயிட்டு இருந்துட்டு வந்துருங்க. எங்கேயோ எப்படியோ யூரின் டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி தாகம் அடிச்சு குடிக்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பா தண்ணி தாகம் அடிச்சா தண்ணி குடிச்சே ஆகணும். இதை எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. தண்ணி சில பேர்லாம் குடிப்பாங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிங்க, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிங்க, 2 லிட்டர் குடிங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க உடம்பு உங்களுக்கு சொல்லும். தூக்கம் வந்தா தூங்கிருங்க, பசிச்சா சாப்பிடுங்க. தண்ணி தாகம் அடிச்சா தண்ணி குடிங்க. தண்ணி தாகம் கண்டிப்பா அடிக்கும். தண்ணி தாகம் அடிக்கும் போது குடிச்சிருங்க. தண்ணி தாகம் அடிச்சு தண்ணி குடிக்கலைன்னா உடம்பு ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகும். சரிங்களா? நம்ம எத்தனை பேர் நைட்டு தூங்கும் போது தண்ணி தாகம் அடிச்சு எந்திரிச்சிருக்கீங்க? சரிங்களா? அப்ப உங்க வீடு, நீ தூங்குற இடம் ஆக்சிஜன் இல்லாத இடம். ஆக்சிஜன் இல்லாத இடத்துலதான் நைட்டு ஆக்சிஜன் கிடைக்காம இருக்கோம்னா உடம்பு தண்ணி கேட்கும். தண்ணி இருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும். அதுக்காக தான் நைட்டு முழிப்பு வர்றது.